கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, செப்டம்பர் 17 எல்என் ஜி ஒயிட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 519. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது மரண தண்டனைக்கான சட்டம் இயற்றப்படுதல். வசனம் வெளிப்படுத்துதல் 13வது அதிகாரம் 15வது வசனம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இயேசு மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியேறும்போது இதுவரை அதிகாரிகளிடமிருந்த மக்களிடமிருந்த அவரது கட்டுப்படுத்துகின்ற தேவ ஆவியானவர் எடுத்து கொள்ளப்படுகிறார். எனவே அதிகாரிகளும் மக்களும் தீய தூதர்களின் கட்டுப்பாட்டிற்கு விட்டுவிடப்படுவார். அப்போது சாத்தானுடைய ஆலோசனை மற்றும் வழிமுறைகளின்படியாக பயங்கரமான சட்டங்கள் பிறப்பிக்கப்படும். காலம் மட்டும் குறைக்கப்படாதிருக்குமானால் எவரும் உயிரோடு இருக்க கூடாதபடிக்கு அழிக்கப்பட்டு போவார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே இயேசுவின் வேலை முடிவு பெறும் வரைக்கும் 4 தூதர்களும் 4 காற்றுகளையும் பிடித்திருப்பார்கள். பின்பு கடைசி 7 வாதைகளும் வரும் என்பதை நான் கண்டேன். இந்த வாதைகள் நீதிமான்களுக்கு எதிராக துன்மார்க்கரை கோபவெறி கொள்ள செய்தது. நாம் தான் அந்த வாதைகளை அவர்கள் மேல் கொண்டு வந்தோம் என்று நினைத்தார்கள். எனவே ஒருவேளை நம்மை இந்த உலகத்திலிருந்து அகற்றிவிட்டால் வாதை நின்று போகும் என்று யோசித்தார்கள். விடுதலைக்காக இரவும் பகலும் பரிசுத்தவான்களை கதற செய்த சட்டம் இப்படியாக பிறந்தது. இதுவே யாக்கோபின் இக்கட்டு காலம். உலகை தலைமை தாங்குகிற மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கலந்து யோசித்தார்கள். சாத்தானும் அவனுடைய தூதர்களும் அவர்களை சுற்றிலும் சுறுசுறுப்பாக இயங்கினார்கள். எழுதப்பட்டவைகளை நான் பார்த்தேன். அவற்றின் நகல்கள் உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டன. அதில் பரிசுத்தவான்கள் தங்கள் தனித்தன்மை வாய்ந்த விசுவாசத்தை விட்டுவிட்டு ஓய்வு நாள் ஆசரிப்பை கைவிட்டு வாரத்தின் முதல் நாளை ஆசரிக்காவிடில் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அவர்களை கொன்று போட பொதுமக்களுக்கு சுதந்திரம் தருவதாக எழுதியிருந்தது. கற்பனைகளை கை கொள்ளுகிற மக்களை கொன்று போட ஒரு பொதுவான சட்டத்திற்கான காலம் குறிக்கப்பட்டிருந்த போதிலும் அக்குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே அவர்களை கொன்று போட எதிரிகள் விரும்பினார்கள். ஆனால் உண்மையுள்ள ஆத்துமாவை சுற்றிலும் எவரும் கடந்து செல்ல முடியாது. பட்டணங்களிலிருந்து கிராமங்களுக்கு தப்பி செல்லும் போது சிலர் தாக்கப்பட்டனர். ஆனால் அவர்களுக்கு விரோதமாக உயர்த்தப்பட்ட பட்டயம் வலிமை இழந்து ஒரு வைக்கோலை போல முறிந்து சக்தியற்று விழுந்தது. மற்றவர்கள் யுத்த வீரர்களைப் போல காணப்பட்ட தூதர்களால் பாதுகாக்கப்பட்டனர். ஒருவேளை மனிதர்கள் பரலோக பார்வையோடு பார்த்தார்களானால் கிறிஸ்துவின் பொறுமையின் வசனத்தை காத்து கொண்ட பிள்ளைகளை சுற்றிலும் வல்லமையான தூதர் கூட்டங்கள் நிற்கிறதை காண்பார்கள். அவர்களுடைய மனவேதனையையும் அவர்களுடைய ஜெபங்களையும் அந்த தூதர்கள் பரிவுள்ள மென்மையோடு கண்டிருக்கிறார்கள். அவர்களை அழிவிலிருந்து காக்கிற அவர்களுடைய அதிபதியின் கட்டளைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். தேவ மக்கள் அவர் குடிக்கும் பாத்திரத்தில் குடிக்கவும் அவர் பெரும் ஸ்நானத்தை பெறவும் வேண்டும். ஜெபம். பிதாவே, எனது மனதை மறுரூபமாக்கவும் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே என்னை ஆட்கொள்ளவும் ஆசீர்வதியும். ஆமென்.